ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ வச்சு மீன் குழம்பு டேஸ்ட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு குளிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கண்ணாடி பதம் ஆன உடனே வெங்காயம், ஒரு தக்காளியை கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. வாழைப்பூ ஒரு கைப்பிடி நிறைய நாரெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வாழைப்பூ சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு இப்போ மூடி போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. வாழைப்பூ ஓரளவுக்கு நல்லா வெந்து தக்காளியும் நல்லா கொஞ்சம் குழம்பு விடுங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சாம்பார் தூளுங்க. இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தேவைன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நான் மறந்துட்டேங்க, ஒரு ஸ்பூன் வேணா நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த குழம்பு தூள்லாம் பச்சை வாசம் அளவுக்கு நல்லா கலந்துட்டு நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி உள்ள சேர்த்துறாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு தேவை அப்படின்னு பார்த்துட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா சுண்டி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்குன்னு பாருங்க. கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ பரிமாறலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மீன் குழம்பு டேஸ்ட்டே அட்டகாசமாக இருக்கும். வாழைப்பூ ரொம்பவும் சத்தும் கூட. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா